f-stopனா t-stopனா இது ரெண்டும் ஒண்ணா? ஃபோட்டோகிராஃபியில் f-stopனு சொல்கிறாங்க, t-stopனு சொல்கிறாங்க. எந்த லென்ஸுங்க நான் வாங்குறது? ரெண்டு ஒன்றா இல்லை ரெண்டு வேறு வேறையா? என்ன வித்தியாசம் இருக்குது? ஆப்பர்ச்சர் வேல்யூ எஃப்ல சொல்கிறது நல்லதா, டீல சொல்கிறது நல்லதா? இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஒரு விடை. Let's get started. Hey, what's up guys? Welcome back to MirrorME Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். ரீசெண்டாக நம்ம சாம்யாங்லேருந்து சினி ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸ் ஒன்று விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த லென்சஸ் வந்து t-stopல இருக்குது. எல்லா லென்சஸ்மே பார்த்தீங்கன்னா f-stopல சொல்லுவாங்க. அது ஏங்க குறிப்பாக சினிமா லென்சஸ் வந்து t-stopல சொல்கிறாங்க? இந்த f-stopக்கும் t-stopக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. பர்சனலாகவும் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு செப்பரேட்டட் ஒரு டெடிகேட்டட் வீடியோ தான் இது. நார்மலாக நீங்கள் பார்க்குற லென்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபோட்டோகிராஃபி, அதாவது ஃபோட்டோ எடுக்கக்கூடிய லென்சஸ் தான். இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய லென்சஸ் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு தனியாக உள்ள லென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பச்சர் வேல்யூ f-stopல கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் சினிமாவுக்கு போனீங்க, சினி லென்சஸ் இருக்குல்ல, சினிமா மட்டும் எடுக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபி லென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு t-stopல கொடுத்துருப்பாங்க. அந்த அப்பச்சர் வேல்யூங்கிறத விட t-stopல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. T1.9, T2.8, 2.3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் f-stopனா என்னன்னு பார்ப்போம். அதாவது f நம்பர், ஒரு லென்ஸில் உங்களுக்கு f நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் சின்ன சின்ன கணக்குகள் சொல்லுவோம். ஸோ உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க. இந்த கணக்குகள் நம்ம ஒரு 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு கணக்கு மாதிரி தான் இருக்கும், வகுத்தல் கணக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் f-stopனா என்ன அப்படின்னா, f நம்பர் அப்படிங்கிறது உங்கள் லென்ஸில் உள்ள அப்பச்சர் வேல்யூவை குறிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு அப்பச்சரை க்ளோஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அப்பச்சரோட ஹோல் டயாமீட்டர் சேஞ்ச் ஆகுது. உங்கள் லென்ஸ்குள்ளே வரக்கூடிய அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுது. சின்ன ஹோலாக இருந்தால் கம்மியான வெளிச்சம் வரும், பெரிய ஹோலாக இருந்தால் அதிகமான லைட் உங்கள் சென்சாரை நோக்கி உங்கள் லென்ஸ் வழியே போகும். ஸோ இந்த அப்பச்சரை பற்றி ஃபுல்லாக ஒரு டெடிகேட்டடான ஒரு வீடியோ, 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வீடியோ லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளாக f-stop அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை உங்கள் டயாமீட்டர், அப்பச்சரோட டயாமீட்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோக்கல் லென்த், நீங்கள் வச்சிருக்கிற லென்ஸ் வந்து 85 mm லென்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அதில் இருக்கிற அந்த அப்பச்சரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த அப்பச்சரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லென்ஸுக்கு வந்து அந்த அப்பச்சரை ஃபுல்லாக இவ்வளோ தான் மேக்ஸிமம், உங்களுக்கு இவ்வளோ தான் விரிக்க முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 mm வரைக்கும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஓப்பனிங்கோட டயாமீட்டர் ஒரு 45 mm வச்சுங்களேன். 85 டிவைடட் பை 45ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 1.8. ஸோ f1.8 தான் அந்த லென்ஸோட மேக்ஸிமம் அப்பச்சர்னு அர்த்தம். ஸோ உங்கள் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கும் உங்கள் லென்ஸுக்கான அப்பச்சரோட மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விகிதம் தான் அந்த லென்ஸோட f நம்பர், மேக்ஸிமம் அப்பச்சர்னு அர்த்தம். ஸோ அந்த அப்பச்சரை நீங்கள் சுருக்க இந்த f வேல்யூ சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு f1.8லேருந்து f16 வரைக்கும் உங்களால் போக முடியும். ஒரு ப்ரைம் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 85 mm ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோக்கல் லென்த் தான் இருக்கும். ஸோ அந்த அப்பச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களோட f நம்பர் சேஞ்ச் ஆகும். இதுதான் f-stop. ஸோ f-stopை பற்றி பார்த்தாச்சு. அது என்ன t-stop அப்படின்னா, சினிமா லென்சஸில் டிரான்ஸ்மிட்டன்ஸ் அளவை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது லைட்டோட டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, லைட் எந்த லெவலுக்கு அந்த லென்ஸ் வெளியே ஊடுருவி உங்களுக்கு சென்சாருக்கு வருதோ அதோட டிரான்ஸ்மிஷன் வேல்யூ தான் உங்களுக்கு இந்த t-stopல சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு 85 mm சினிமா லென்ஸ்னு வச்சுங்களேன், அதில் இருக்கிற அப்பச்சரை, அதாவது ஐரிஸ் இல்லை அப்பச்சர் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்பச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லென்ஸ் வழியாக, கிளாஸ் எலமெண்ட்ஸ் வழியாக நீங்கள் அந்த லைட் ஊடுருவி உங்கள் சென்சாருக்கு எந்த அளவுக்கு வந்து சேருது அப்படிங்கிற ஒரு வேல்யூவை குறிக்கிறது தான் இந்த t-stop. இதுக்கு முன்னாடி f-stopல என்ன பார்த்தோம்? எந்த அளவுக்கு அப்பச்சரை நீங்கள் சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோக்கல் லென்த் விகிதத்தை வச்சு உங்களோட f-stop உங்கள் நம்பர் சேஞ்ச் ஆகும். பட் இங்கே t-stopல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்பச்சரை சுருக்க அந்த லென்ஸ் எலமெண்ட்ஸ் வழியாக வரக்கூடிய லைட்டோட பர்சன்டேஜ், இத்தனை அளவுக்கு ஒரு 80% அந்த லைட்டு வந்து சென்சாருக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் t-stop. ஏன் சினிமா லென்ஸில் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்கள் லென்ஸ்குள்ளே பலதரப்பட்ட லென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குங்க. நிறைய கிளாஸஸ் இருக்கும்ல. ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு 5 குரூப் வச்சு ஒரு 6-7 கிளாஸஸ் வந்து முன்ன பின்ன வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லா எப்பேற்பட்ட கிளாஸாக இருந்தாலும் சரி, அந்த கிளாஸுக்கு சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், சில லைட்டை குறைக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் எலமெண்ட்ஸ் வழியாக இந்த லைட்டு வந்து வெளியில் இருக்கிற லைட்டு வந்து அப்படியே பாஸ் த்ரூ ஆகி உங்கள் சென்சருக்கு எந்த லெவலுக்கு வந்து சேருது, எந்த லெவலுக்கு 100% கொண்டு வந்து சேர்க்க முடியாது. உங்கள் லென்ஸ் எப்பேற்பட்ட லென்ஸாக இருந்தாலும் 100% கொண்டு வந்து சேர்க்குறங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதில் சில லைட் லாஸஸ் இருக்கும், சில இழப்புகள் இருக்கும். அந்த இழப்புகள்லாம் எத்தனை பர்சன்டேஜ் போக
மீத எவ்வளோ வந்து உங்கள் சென்சாருக்கு வந்து சேருது அப்படிங்கிறது தான் டி ஸ்டாப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80% தாங்க வந்து சேருது, 20% வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ்லையோ அந்த லைட் வழியோ பாஸ் த்ரூ ஆகி வர்றதுல உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ 80% தான் வந்து சேருது. இந்த டி ஸ்டாப் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் லென்ஸோட எஃப் நம்பர் டிவைடட் பை உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ எந்த லெவலுக்கு அது வந்து சேருது அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா மேக்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்ல போனோம் அப்படின்னா டி ஸ்டாப் ஈக்குவல் டு எஃப் நம்பர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷன்ஸ் பர்சன்டேஜ். வெயிட் உடனே ஓடிடாதீங்க. ஸோ இங்கே சொல்லப்படக்கூடியது அதே 85mm லென்ஸ் எடுத்துங்க. அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு சொன்னோம் 85mm. ஸோ உங்களோட மேக்ஸிமம் டயாமீட்டர் வச்சு எஃப் நம்பர் கண்டுபிடிச்சோம் 1.8ன்னு சொன்னோமா. ஸோ எஃப் வேல்யூங்கிறது 1.8 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80%. இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு T2.0 வரும். ஸோ அதே லென்ஸு ஒரு ஃபோட்டோகிராஃபி லென்ஸுக்கு எஃப் 1.8, சினிமா லென்ஸுக்கு டி ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா T2.0. பிகாஸ் ஃபோட்டோகிராஃபி லென்ஸில் நம்ம பர்சன்டேஜ் வச்சு எவ்வளோ லைட் லாஸ் ஆகுதுங்கிறத கால்குலேட் பண்ணுறது இல்லை. அப்பச்சரோட சைஸ் அந்த டயாமீட்டர் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம எஃப் வேல்யூ கணக்கிட்டு பண்ணுறோம். ஆனால் சினிமா லென்சஸில் டி ஸ்டாப்னு சொல்லக்கூடிய எந்த லெவலுக்கு அங்கே லைட் லாஸ் இருக்குது, எந்த லெவலுக்கு ஒளி வந்து இழப்பு இருக்குது, ஒளி பிரதிபலிப்பு இருக்குது, அதெல்லாம் வச்சு கணக்கிட்டு தான் அவங்க ஒரு டி நம்பரை கொடுப்பாங்க. ஸோ எஃப் நம்பர் அப்படிங்கிறது ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டை மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடியது, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் எக்ஸ்போஷர் மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடியது. ஆனால் அங்கே டி ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு சினிமா லென்ஸில் அவங்க எக்ஸ்போஷர் வேல்யூவை கணக்கிடுறாங்க, எந்த லெவலுக்கு வந்து அந்த லைட்டு வந்து சென்சாருக்கு வந்து சேருது அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா எஃப் ஸ்டாப்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபி லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அப்பச்சரோட அளவை வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் சினிமா லென்ஸில் டி ஸ்டாப்னு சொல்லக்கூடியது அந்த அப்பச்சரும் சேர்த்து அதுக்கு நடுவில் உள்ள அந்த கிளாஸ் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, லென்ஸ் வழியாக வரக்கூடிய அந்த இழப்புகளையும் கணக்கிட்டு நம்ம ஃபைனலாக சென்சாருக்கு எந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூ. சரி, இவ்வளோ புரிஞ்சிருச்சிங்க. இவ்வளோ கணக்கெல்லாம் போட்டு நம்மளை குழப்பிட்டீங்க. இது ஏன் வந்து சினிமா லென்ஸ் மட்டும் வந்து டி ஸ்டாப்பில் சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே டி ஸ்டாப்பில் சொல்லிட்டு போக வேண்டியதானே, இல்லைனா எல்லாத்தையும் எஃப் ஸ்டாப்பில் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியான கேள்வி. நம்ம ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோங்க, ஒரு 1000 ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த 1000 ஃபோட்டோவில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் முன்ன பின்ன இருந்தாலும், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துடாது. ஒரு சில பேருக்கு அதுவும் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் ஒரு சினிமா எடுக்கிறீங்க, பலதரப்பட்ட லென்சஸ் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாம்யாங் வீடியோவிலே நம்ம நிறைய லென்சஸ் காமிப்போம். 20mm ஆரம்பித்து 24mm, 35mm, 45, 75, 100mm லென்சஸ்லாம் காமிப்போம். இப்போ இந்த லென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட்டு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு சினிமா எடுக்கிறீங்க, ஓகேவா? ஒரு சீனுக்கு ஒரு பாருங்கள். இல்லைனா ஒரே சீனில் 2-3 கேமரா ஆங்கிள் வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. இப்போ எடிட்டர் வந்து எடிட் பண்ணுறாரு. ஒரு சீனில் பிரைட்டாக இருக்குது, இன்னொரு சீனில் லைட்டாக டல்லாக இருக்குது, இன்னொரு சீனில் அதே மாதிரி அதிகமான பிரைட்னஸ் இருக்குது, இன்னொரு சீனில் கம்மியாக இருக்குது. இப்படி எக்ஸ்போஷர் மாறி வச்சுன்னா கடுப்பாயிருவார் எடிட்டரு, டேரக்டர் செம்ம கடுப்பாயிருவார். இதுக்காக தான் சினிமா லென்சஸ் எல்லாத்தையும் இந்த லைட் டிரான்ஸ்மிஷன் வேல்யூவை வச்சு டி ஸ்டாப்பில் கொடுத்தாங்க. இப்போ 45mm T2.3 இல்லை 2.8 இருக்குது அப்படின்னா 75mm T2.8 ரெண்டுமே ஒரே லைட்டை அந்த சென்சாருக்கு கொடுக்கும். 45mm லென்ஸு போட்டாலும் அதே டி வேல்யூஸ் என்ன கொடுக்குதோ, 75mm லென்ஸு போட்டாலும் உங்களுக்கு அதே லைட் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு சென்சாருக்கு வந்து சேரும். ஸோ ஒரு சினிமா எடுக்கும்போது இந்த எக்ஸ்போஷர் வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பின்னாடி இருக்க பிளர்ரு சேஞ்ச் ஆகுது, போக்கா சேஞ்ச் ஆகுதுன்னா அது வந்து அந்த லெவலுக்கு மனுஷங்களோட கண்ணுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. பட் ஒரு எக்ஸ்போஷர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதனால தான் சினிமா லென்சஸ் எல்லாமே டி ஸ்டாப்பில் கொடுக்குறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா எஃப் ஸ்டாப் அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் ஃபீல்டு, அங்கே வந்து ஷார்ப்பான டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கா இல்லை ஷாலோவான டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்குதா அப்படிங்கிறதோட சேர்த்து எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணுது. பட் டி ஸ்டாப் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்போஷர் மட்டுமே மையப்படுத்தி தயாரிக்கக்கூடிய பயங்கரமான லென்ஸ். அது நிறையா டெஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு லென்ஸ் தயாரித்தாங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமான டெஸ்டிங் ஒரு ரிக்கில் வச்சு அதுக்கு இன்னும் இவ்வளோ பர்சன்டேஜில் கரெக்டாக அந்த லைட்டு வந்து கொடுக்குதா, T2.0னா T2.0 அளவுக்கு லைட் டிரான்ஸ்மிட் பண்ணுதா சென்சாருக்கு அப்படிங்கிறத நிறைய டெஸ்டிங்க்கு அப்புறம் தான் அந்த லென்சஸ் வருது. அதனால தான் சினிமா லென்சஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணிட்டு தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ, we create one with you. Bye bye.